நான் ரஜினியின் மனநிலை புரிஞ்சுதான் இந்த காம்பினேஷன் வந்து திரும்ப நடப்பதற்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்லிட்டே இருந்தேன். இன்னைக்கு வாலண்டரியா ரஜினி அதை சொல்றாரு. நல்லா கவனிச்சா தெரியும். கேள்வி கேட்கிறவரு ரஜினி கமல் இணைந்து நடிக்கிற படம் பற்றி தான் கேள்வி கேட்கிறேன். ஆமாங்க நாங்க சேர்ந்து நடிக்கிறோம், சீக்கிரம் அறிவிப்போம், இல்ல பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அவர் கடந்து போயிருக்கலாம். ஆனால் டைரக்டர்னு முடிவு பண்ணலங்கிற வார்த்தையை அழுத்த திருத்தமா அவர் சொல்றாரு. மெசேஜ் எல்லாத்துக்கும் போய் சேரணும் வருது. ஏன்னா ரஜினிகாந்த் அவர்கள் லோகேஷ் விஷயத்துல முட்டுப்புள்ளி வச்சிட்டாரு. இது ரஜினி கமல் 2 பேரும் சேர்ந்து எடுத்த முடிவா இல்லைன்னா ரஜினிகாந்த் அவருடைய தனிப்பட்ட இந்த படமே வந்து ரஜினி இப்படி ஒரு பதில சொன்னது அமீர்கான் வரைக்கும் போயிருக்கும். ரஜினி வேணான்ட்டாராமே அப்படின்லாம் தோணும். அப்போ இந்த படத்தை கன்வின்ஸ் பண்ணி இதுக்குள்ள வர வேண்டிய பொறுப்பும் அக்கறையும் லோகேஷுக்கு தான் இருக்கு. இந்த படம் வந்து இதோட முடிச்சு போறதில்லை. இப்ப விக்ரம்கிட்ட போய் ஒரு பிரமாதமான ஒரு கதையை சொல்லி, நல்ல அருமையான ஒரு திரைக்கதை, சூப்பரான சீன்களோட ஒரு கதையை சொல்லி, சார் நீங்க ரஜினி சார்கிட்ட பேசுங்கன்னு சொல்லிட்டாருன்னா இது நாளைக்கே வேற மாதிரி ஆயிடும். இதே லோகேஷ் இயக்குற மாதிரி சூழ்நிலையும் வரலாம். அதை லோகேஷ் தான் பண்ணணும். ஏன்னா இது வரைக்கும் வந்து வெறும் அவ்வளவு சம்பளம் கொடுத்தாங்க, ஒரு மெத்தனமா இருந்துட்டாரு. மீடியா சர்க்கிள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலில் வலைப்பேச்சு அந்தரன் அவர்கள் நம்மோடு இருந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். ரஜினிகாந்த் அவர்கள் இன்றைய காலையில ஜெயிலர் படப்பிடிப்புக்காக ஏர்போர்ட் போகும்போது பாத்தீங்கன்னா பேட்டி கொடுத்தார். தொடர்ச்சியா கூலி படத்துக்கு அப்புறமா லோகேஷ் கனகராஜ் கமல் ரஜினி இயக்குவார் அப்படிங்கிற கேள்வி பலருக்குமே இருந்தது. ரஜினிகாந்த் அவர்களை இன்னைக்கு போட்டு உடைச்சிட்டாரு. பிளான் இருக்கு, ஆனா இயக்குனர் கதையெல்லாம் இன்னும் முடிவாகலன்னு சொல்றாரு இல்லையா? கூலி படத்துக்கு அப்புறம் தான் லோகேஷ்க்கு இந்த பின்னடைவா இப்படி எடுத்துக்கிறது சார்? ஆமா, கிட்டத்தட்ட அதுதான் உண்மை. ஏன்னா இந்த படம் வந்து அவங்க ஆரம்பத்துல பேசுனது ஒரு 7-8 மாசத்துக்கு முன்னாடி. அப்பதான் வந்து கமல் ரஜினி வந்து சம்மதிச்சிட்டார். நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம்னு நினைக்கிறேன். ரஜினி வந்து விக்ரம் படமே அவர் தான் பண்ண வேண்டியது. அப்போ வந்து பல விஜய் டிவி மகேந்திரன் இதுக்குள்ள வர்றாரு அப்படின்னு ரஜினி கொஞ்சம் தயங்கினாரு. சரி ஓகேன்ட்டு தான் இதில் கமல் நடித்தார். அதுக்கப்புறம் கமலுக்கு கூரையை பிச்சுட்டு கொட்ட ஆரம்பிச்சிடுச்சு. செகண்ட் இன்னிங்ஸ். அது கமல் வந்து எவ்வளோ வெற்றி படங்களை பார்த்துருக்கிறாரு. அது ஒன்றும் அவருக்கு ஒன்றும் பெரிய வெற்றி புதுசு கிடையாது, ஆனால் பணம் புதுசு. ஏன்னா அதுலெல்லாம் வராத ஒரு கலெக்ஷன் வந்து இந்த படத்துக்கு வந்துச்சு. கடைசியாக எல்லா கணக்கெல்லாம் முடித்த பிறகு ரெட் ஜெயண்ட் வந்து அதுக்கப்புறம் வந்துச்சுன்னு ஒரு 10 கோடி எடுத்து கொடுத்தாங்க கமலுக்கு. அதில் இன்னும் ஒரு பெரிய ஹாப்பி. ஸோ அந்த மாதிரி வந்து வந்த படம் அது. ஸோ அதனால் திரும்ப லோகேஷோட சேர்ந்து படம் பண்ணுங்கிற எண்ணம் கமலுக்கு இருக்குது. பட்டு ஆஃப்டர் கூலி ரஜினிக்கு அந்த எண்ணம் இல்லை. நான் மட்டும்தான் பல சேனல்களில் அதை உட்காந்து பேசிட்டு இருந்தேன். அந்த காம்பினேஷனுக்கு வாய்ப்பு கிடையாது, எப்படியும் லோகேஷ் பண்ண மாட்டாரு. பொதுவாக ரஜினிலாம் அதெல்லாம் பார்க்க மாட்டாரு. இந்த சென்டிமெண்ட் அப்படிலாம் இல்லை, பார்ப்பாரு, பார்க்க மாட்டாருன்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன் வந்து ஒரு KS ரவிக்குமார், P வாசல்லாம் ஒதுக்குனாரு? அவங்க என்ன பெரிய ஃபெயிலியராக கொடுத்துட்டாங்க? அவருக்கு எவ்வளோ வெற்றி படங்கள் கொடுத்தவங்க தானே. அப்போ ஏன் வந்து வேணான்னு? அப்படி கிடையாது. எது ட்ரெண்டிங்கோ எது மார்க்கெட்டோ அதை நோக்கி போகணும்னு முடிவு பண்ணிட்டார் அவர். பட் இருந்தாலும் இப்போ படப்பிடிப்பில் லோகேஷ் கனகராஜ் எடுத்ததெல்லாம் வச்சு அவருக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட்டு வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா மாறி 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 எடுப்பாங்க. அப்புறம் படமாக பார்க்கும்போது தான் ஐயோ இதுலையே நம்ம நடித்தோங்கிற மாதிரி அவருக்கு தோணிருக்கும். பல கேள்விகள். இன்னொன்று, ரஜினியை பொறுத்தளவுக்கு வந்து சோசியல் மீடியாவை கொஞ்சம் ஃபாலோ பண்ணுறாரு, பார்க்குறாரு. எல்லாத்தையும் உட்காந்து அவர் பார்க்கலன்னா கூட சிலர் பேசுகிறத அவர் கவனிக்கிறார். அப்போ இந்த படம் வந்து ஒரு திரைக்கதை பலவீனமாக இருக்குது, காட்சிகள் இன்னும் சுவாரஸ்யமாக இருந்திருக்கலாம், இது என்ன அது என்னன்னு இந்த கேள்விகள் எல்லாமே அவருக்கு போயிருக்கு. அப்போ அடடா நம்ம வந்து அவர் வேற மாதிரி நினச்சோம், அவர் வந்து இப்படி மெத்தனமாக இருந்துட்டாரு அப்படின்னு அவருக்கு தோணி இருக்கும். ஏன்னா ஒரு இயக்குனர் தோல்விங்கிறது சாதாரணம் இல்லையா? அது கடந்த அதை தோல்விங்கிறது வேற. படத்தையே வந்து எல்லாரும் கழுவி ஊத்துற மாதிரி ஒரு படம் ஓட்டை கண்டுபிடிக்கிறாங்க, அது வேற இல்லை. நல்ல படங்கள் எடுத்த பல படங்கள் வந்து ஓடாமல் போயிருக்கு, நல்ல படங்களே ஓடாமல் போயிருக்கு. அப்போ டைரக்டரை யாருமே குறை சொல்ல மாட்டாங்க. ஏதோ ஃபைத்து படம் ஓடல அப்படின்னு போயிடுவாங்க. அந்த டைரக்டருக்கான வேல்யூ அப்படியே தான் இருக்கும். இப்போ மிஸ்கின் மாதிரி டைரக்டர்கள் வந்து இப்போ அவர் மேடையில் பேசுவார், நமக்கு கொஞ்சம் எரிச்சலாக இருக்கும். அப்புறம் வந்து அவருடைய செயல்பாடுகள் நமக்கு எரிச்சலாக இருக்கும். ஆனால் படமாக அவர் படம் வரும்பொழுது அடரா பின்னிட்டாரே அப்படின்னு தானே இருக்கும். அப்போ ஒரு டைரக்டராக ஒருத்தர் தொடர்ந்து இங்கே பேர் வாங்கிட்டே இருக்கணும். அதை வந்து லோகேஷ் கனகராஜ் இவ்வளவு வசதிகள் இருந்து மிஸ் பண்ணிட்டார். அதாவது சில கம்பெனிகள் எதையுமே கொடுக்க மாட்டாங்க, எல்லாத்துக்கும் ஒரு முட்டுக்கட்டை போடுவாங்க, உள்ள சீனுக்குள்ள தலையை விட்டு இதை மாற்று அதை மாற்றும்பாங்க. நடிகர்கள் அது மாதிரி டார்ச்சர் பண்ணுவாங்க. அப்படி எதுவுமே இல்லையே இந்த படத்தில். அவ்வளவு ஃப்ரீ ஹேண்டாக அவரை விட்டுருக்காங்க. அப்போ இவ்வளவு ஃப்ரீயாக விட்ட பிறகு உங்களால இப்படி ஒரு படத்தை கொடுத்தீங்கன்னு யோசிப்பார்ல அவர். ஆனால் ஆடியோ லான்ச்சில் ரஜினிகாந்த் அவர்கள் பேசும்போது ரொம்ப புகழ்ந்து பேசினா இந்த படத்தோட ஹீரோ நான் இல்லை லோகேஷ் தான் சொன்னார் இல்லையா? எப்பவுமே ஒரு படத்துக்கு பிஸ்னஸ் தேவையில்லைங்க. இப்போ அவரே வந்து ஒரு டைரக்டரை குறை சொன்னார்னா அப்புறம் எப்படி தியேட்டருக்கு வருவாங்க? அப்போ தெரியும் அவங்களுக்கு. இன்னொன்று வந்து அவருக்கு படமெல்லாம் காமிக்கல, அவர் போர்ஷன் தானே அவர் டப்பிங்கில் பார்த்துருப்பாரு. அதை தாண்டி முழு படம் பார்த்துருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைல்ல. அப்போ அவரே ஒரு அதீத கற்பனையில் கூட இருந்திருக்கலாம்.
பட் படமாக வந்த பிறகு ஐயோ நம்ம தப்பு பண்ணிட்டோம் வேண்டான்னு அவர் நினச்சிருக்கலாம். ஸோ இதெல்லாம் சேர்ந்து தான் நான் ரஜினியின் மனநிலை புரிந்து தான் இந்த காம்பினேஷன் வந்து திரும்ப நடப்பதற்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்லிட்டே இருந்தேன். இன்னைக்கு வாலண்டரியாக ரஜினி அதை சொல்கிறாரு. நீங்கள் நல்லா கவனிச்சா தெரியும். கேள்வி கேட்குறவர் ரஜினி கமல் இணைந்து நடிக்கிற படம் பற்றி தான் கேள்வி கேட்குறாரு. ஆமாங்க நாங்கள் சேர்ந்து நடிக்கிறோம், சீக்கிரம் அறிவிப்போம், இல்லை பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அவர் கடந்து போயிருக்கலாம். ஆனால் டைரக்டர்னு முடிவு பண்ணலங்கிற வார்த்தையை அழுத்தம் திருத்தமாக அவர் சொல்கிறார். மெசேஜ் எல்லாத்துக்கும் போய் சேரணும், போய் சேரணுங்கிறது. ஏன்னா எல்லாருமே அதை லோகேஷ் கனகராஜ் இயக்குறாருன்னு பத்திரிகைகளில் பெரிய பத்திரிகைகளில் செய்தி வர ஆரம்பிச்சிருச்சு. அப்போ அவரும் எல்லாத்தையும் கவனிச்சுட்டு தானே இருப்பார். அப்போ இந்த இடம் தான் சரியான இடம்ங்கிறத அவர் சொல்லிட்டு போகிறாரு. இன்னொன்று கேள்வியே கூட அவர் கேட்க சொல்லியிருக்கலாம். ஏன்னா பெரும்பாலும் வந்து இந்த மாதிரி நடக்கும். நான் ஏர்போர்ட்டுக்கு வரேன், இந்த கேள்விகளை கேட்க சொல்லுங்க முன்னாடியெல்லாம் சொல்லி வச்சுருப்பாங்க. அந்த கேள்விகளை கேட்கும்போது அதற்கான பதிலை சொல்லிட்டு கடந்து போவாங்க. ஸோ அந்த மாதிரி கூட இது நடந்திருக்கலாம். குறிப்பா நெல்சன் பாத்தீங்கன்னா இதே மாதிரிதான் பீஸ்ட் படம் எடுத்தாரு, அது தோல்வி. அதுக்கப்புறம் ஜெயிலர் படம் ஆரம்பிப்பாரா, அவர் இருப்பாரா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் இருந்தது. ஆனா ரஜினிகாந்த் அவர்கள் அதெல்லாம் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஜெயிலர் படத்தை வாய்ப்பு கொடுத்தாரு, பெரிய அளவு விட்டு கொடுத்தாரு. சோசியல் மீடியா நீங்க ரெகுலரா வாட்ச் பண்ண வர சொன்னீங்க. இதே சோசியல் மீடியா லோகேஷ் கனகராஜோட நெல்சனை எவ்வளவு ட்ரால் பண்ணாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் இல்லையா? ஸோ லோகேஷுக்கு மட்டும் ஏன் இந்த இது இல்லை அந்த ஜெயிலரை பொறுத்த அளவுக்கு என்னன்னா, இப்போ நெல்சனுக்கு கொடுக்கப்பட்ட நேரம் இருக்குல்ல ரொம்ப குறைவாக இருந்துச்சு. அவர் வந்து ஒரு வெற்றி படம் கொடுக்குறாரு, கொடுத்தோடனே பீஸ்ட் பண்ணுறதுக்கு அவரை கொண்டு வந்துடுறாங்க. ஆக்சுவலாக பீஸ்ட் வந்து ஏஆர் முருகதாஸ் பண்ண வேண்டிய படம். அதில் வந்து அவர் ஒரு பட்ஜெட் கொடுக்குறாரு. அந்த பட்ஜெட்டை பார்த்துட்டு இவ்வளோ பட்ஜெட்டில் படம் பண்ண முடியாது, உங்கள் சம்பளத்தை குறைங்கன்னு சொல்கிறாங்க. விஜய் சம்பளத்தை குறைக்க சொல்லலை, அவங்க டைரக்டர் சம்பளத்தை குறைக்கணும் அப்படின்னு சொல்லி முருகதாஸை கூப்பிட்டு பேசும்பொழுது முருகதாஸ் முடியாதுங்கிறாரு. அப்போ விஜய்கிட்ட கேட்குறாங்க, அவர் வந்து நம்ம பட்ஜெட்டுக்கு செட் ஆக மாட்டேங்கிறாரு, நாங்கள் என்ன பண்ணட்டும்னு கேட்கும்போது விஜய் நீங்கள் என்ன முடிவு எடுக்கிறீங்களே எடுங்க, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்ட்டார். அதுக்கப்புறம் தான் அவங்க முருகதாஸை மாற்றிட்டு உடனடியாக நெல்சனை கொண்டு வராங்க. 2 மாதத்தில் ஷூட்டிங் போகணுங்கிறது அவங்களுடைய கணக்கு. ஏன்னா விஜய் வந்து அடுத்தடுத்து படங்கள் அவர் என்ன பண்ணிட்டாரு, ரெண்டு மாதத்துல டேட்டு கொடுக்குறாரு. அப்போ விஜய் டேட்டு வீணாக போயிடக்கூடாதுங்கிறதுக்காக இவங்க என்ன பண்ணுறாங்க, உடனடியாக ஷூட்டிங் போகிறோம்னு சொல்லி தான் அந்த அவசரமாக ஒரு கதையை ரெடி பண்ணி, ஒரு திரைக்கதை ரெடி பண்ணி போனாங்க. ஜார்ஜியாவில் போய் ஷூட்டிங் எடுக்கல அவங்க. முதல் நாள் போய் இறங்கி ஒரு 2-3 நாள் கிரிக்கெட் விளையாண்டுக்கிட்டு அங்கே உள்ளார அந்த மாலில் வந்து சும்மா ஜாலியாக விளையாண்டுட்டு இருந்திருக்காங்க. அப்போ நாங்கள் வலைப்பேச்சில் அதை சொன்னோம், இவங்க போய் ஷூட்டிங் எடுக்கல, பிளானிங்கே இல்லாமல் போயிட்டாங்க, சும்மா ஜாலியாக விளையாண்டுட்டு இருக்காங்க, விஜய் எல்லாம் கிரிக்கெட் விளையாண்டுட்டு இருக்காரு அப்படின்ட்டு நம்ம சொன்னோம். அதுதான் நடந்துச்சு. அந்த படம் பிகினிங் டு எண்டு என்ன ஆச்சுங்கிறது இந்த தகவல் ரஜினிக்கு தெரியும்ல. இப்போ இதே திரையுலகத்தில் இருக்கிறவர் அந்த படம் என்ன நடக்குது, இந்த படம் என்ன நடக்குது, எப்படி என்னன்னு விசாரிப்பாருங்க. அப்போ நெல்சனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த டைம்ங்கிறது ரொம்ப குறைவாக இருந்தது. அதனால தான் இந்த ஃபெயிலியருங்கிறத அவர் தெரிஞ்சுக்கிட்டு தான் ரைட் ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ட்டாரு. அதே ரஜினி தான் சிபி சக்கரவர்த்தி படம் வேணான்றது. ஆமாம், புரியுதா? ஒரு டைரக்டரை முதல்ல அவர் கணிப்பார். இவர் வந்து பாடி லாங்குவேஜ்லேருந்து அவருடைய பேசுகிற விதத்துலேருந்து எல்லாத்தையுமே பார்ப்பார். எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா இவங்களோட நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம்னா, ஒரு 6 மாதம் ட்ராவல் பண்ண போகிறோம்னா அது இணக்கமாக இருக்கணும். நீங்கள் ஷூட்டிங் போய்ட்டு வீட்டுக்கு வந்து என்னடா இன்னைக்கு போய் இப்படி ஒரு கசப்பான அனுபவம் வந்துருச்சேன்னு நினைக்கிற அளவுக்கு இருக்கக்கூடாது. அப்போ டைரக்டரும் தனக்கு இணக்கமானவராக இருக்கணும்ல அவர் நினைப்பார். அதில் நெல்சன் வந்து அவருக்கு ரொம்ப பிடிச்சி போய் தான் ஓகேன்னு சொன்னது. பட் இந்த விஷயத்தில் லோகேஷ் மேலே அவர் தனிப்பட்ட எந்த இதுவும் கிடையாது, எந்த வருத்தமோ கோபமோ எல்லாம் கிடையாது. ஏன்னா படப்பிடிப்பில் வந்து ரஜினி அவர் நல்லா தான் பார்த்துட்டு இருந்திருக்கிறாரு, அதெல்லாம் ஒரு பக்கம். பட் இருந்தாலும் படமாக பார்க்கும்போது இவ்வளவு வசதிகளையும் அவருக்கு செஞ்சு கொடுத்து கடைசியில் சொதப்பிட்டாரேங்கிற ஒரு வருத்தம் அவருக்கும் இருக்கும்ல. ரஜினிகாந்த் அவர்கள் லோகேஷ் விஷயத்துல முற்றுப்புள்ளி வச்சிட்டாரு. இது ரஜினி கமல் 2 பேரும் சேர்ந்து எடுத்த முடிவா, இல்லைன்னா ரஜினிகாந்த் அவருடைய தனிப்பட்ட ரஜினியோட தனிப்பட்ட முடிவுங்க. இப்போ கமல் வந்து ரஜினியை வற்புறுத்த முடியாது. இந்த டைரக்டர் படத்துல தான் நீங்க நடிக்கணும்லாம் வற்புறுத்த முடியாது. அவரு கமல் கூப்பிட்டு வந்த டைரக்டர் இவரு. அதற்காக வந்து அவர் ஒரேடியா கமல் சொல்றதெல்லாம் கேட்ட முடியாது இல்லை. அப்போ இவர் தன்னுடைய அதிருப்தியை சொல்லுவார். ஒருவேளை இன்னைக்கு சொல்லப்பட்ட பதிலே கமலுக்கு சொல்லப்பட்ட பதிலாக இருக்கலாம். ஏன்னா கமல்கிட்ட நேரடியாக சொல்ல முடியாம மீடியாக்கள் மூலமா கூட ஒரு பதில் அவர் சொல்லியிருக்கலாம். அதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி இப்போ லோகேஷ் அவர்கள் இல்லை அப்படின்னா சமகால சினிமாவில் 2 பேரும் சேர்ந்து இயக்குற அளவுக்கு எந்த இயக்குனர் இருக்காங்க நீங்க நினைக்கிறீங்க உங்களோட பார்வையில்? சொல்ல முடியாது. இப்போ அடுத்து நெல்சன் படமே பெரிய ஹிட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க, கட்டாயமா நெல்சனோடு சேர்ந்து படம் பண்றதுல எந்த தயக்கமும் 2 பேருக்குமே இருக்க போறதில்லை. அப்புறம் இதை விட்டு அந்த படம் எப்படியும் ஸ்டார்ட் பண்றதுக்கு 2 வருஷம் ஆயிரும். இப்போ இவர் அன்பறிவு படத்தில் நடிச்சிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் கல்கி படத்தில் நடிக்க வேண்டியது இருக்குது கமல். அதுக்கு கொஞ்சம் டேட்டு கொடுத்துருக்கிறாரு. ஸோ இந்த வேலைகளில் அவர் கொஞ்சம் பிஸியாக இருப்பார். அப்புறம் ராஜ்யசபை, இந்த வரப்போகிற தேர்தல் பிரச்சாரங்கள், இது எல்லாமே சேர்த்து பார்த்தீங்கன்னா 2 வருஷங்கிறது சரசரன்னு ஓடி போயிடும்.
இந்த பக்கம் ரஜினி எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ அடுத்து இந்த ஜெயிலரை முடிச்சுட்டு ஒரு ஒரு தெலுங்கு டைரக்டர், அவர் பேர் எனக்கு மறந்து போச்சு, அவரு தான் கதை சொல்லியிருக்காரு ரஜினிக்கு. கதை அவருக்கு பிடிச்சிருக்கு தான். ஒருவேளை அவர் நச்சினத்துலாம் கதை கேட்டிருக்காரு, அது வேற. பட் அந்த கதை ரொம்ப பிடிச்சதுனால ஒருவேளை அந்த படம் பண்ணிட்டு வரத்துக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு 6 மாதம் ஒரு டைம் எடுத்துக்க போகிறாரு அவருடைய சுயசரிதை எழுதுறதுக்கு. ஸோ இந்த மாதிரி எல்லாம் சேர்ந்து அட்லி அல்லு அர்ஜுன் படத்தை முடிச்சுட்டு வரதுக்கு சரியாக இருக்கும். அப்போ அட்லி கூட பேசுவதற்கும் இவருக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்ல வரேன். ஏன்னா இப்போ விஜய் டிவி மகேந்திரன் வந்து ராஜாராணி படத்தையே அட்லியை வச்சு தான் பிளான் பண்ணார். ஆக்சுவலாக முதல்ல அந்த படத்தை கையில் எடுத்தது மகேந்திரன் தான். அதுக்கப்புறம் வந்து வேற ஒரு தயாரிப்பாளர் உள்ளே வரும்பொழுது அட்லிக்கும் மகேந்திரனுக்கும் ஒரு சின்ன உடன்பாடு. சரி நீங்கள் அதை பண்ணிட்டு வாங்க, அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு ஒரு வந்துட்டார் வெளியே. சிவகார்த்திகேயன் அடிக்க வேண்டியது இல்லையா ஃபர்ஸ்ட்? இல்லை அட்லியே டைரக்டராக ஃபிக்ஸ் பண்ணுறாரு. அப்போ சிவகார்த்திகேயன் என்னன்னு எனக்கு சரியா ஞாபகம் இல்லை. ஏன்னா ஒரு பேட்டியில் ஏதோ சொன்ன மாதிரி ஆக்சுவலாக மகேந்திரன் அந்த படத்தை அதிகமானனால ஆரியா உள்ள வந்தாரு இருக்கலாம். பட் எனக்கு அது தெரியல. பட் மகேந்திரன் தான் அந்த படத்தை தயாரிக்கிறதா இருந்துச்சு. ஸோ அதுலேருந்து அவங்களுக்குள்ள ஒரு நல்ல நட்பு இருக்கு. குறிப்பா இன்னைக்கு ரஜினிகாந்த் அவர்கள் பேசினதுக்கு பின்னணியில 2 நாளைக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஆமீர் கான் சொன்னதா ஒரு தகவல் வந்து வைரலானது. ஆனால் பின்னாடி மறந்துட்டாங்க. குறிப்பா இந்த படத்தில் நடிச்சது தப்பு, லோகேஷ்க்கு வந்து ஒரு கதையை பண்ண தெரியல அப்படிங்கிற ரீதியில் அந்த விமர்சனம் இருந்தது இல்லையா? ஸோ அது உண்மையா இல்லாட்டினாலுமே அதுல பேசப்பட்ட விஷயங்கள்லாம் வந்து பொய் இல்லை அப்படின்லாம் வந்து நிறைய பேர் விமர்சனம் வச்சுட்டு இருக்காங்க. ஸோ இதே ரஜினிகாந்த் அவர்கள் பார்த்துருப்பாரு இல்லையா? அதுவும் ஒரு காரணமா இருக்குமா? இல்லை, அவருக்கு தெரியும்ல. ஓகே, அமீர் கான் சொல்லாத ஒரு விஷயத்த பரப்புறாங்கிறது அவருக்கு தெரியல. ஸோ அதனால அதுக்கு அமீர் கானை வேஸ்ட் பண்ணிட்டாரோ அப்படிங்கிற ஒரு மனநிலை அவருக்கு இருக்குல்ல. படம் பார்த்த பிறகு அவருக்கு தோணிடும். ஏன்னா இவ்வளோ பெரிய ஹீரோவை கொண்டு வந்து இப்படி இது வால் மாதிரி தொங்க விட்டாங்களே கடைசியாங்கிற மாதிரி அவருக்கு தோணி இருக்கும்ல. பட் அதெல்லாம் சேர்ந்து கூட இந்த முடிவை அவர் எடுத்திருக்கலாம். பட் அமீர் கான் சொல்லலைங்கிறத ரஜினிக்கும் தெரியல. ஓகே, ஆனா அமீர் கான் அந்த இதுல விஷயத்துல சொன்ன மாதிரி வந்து அமீர் கான் நான் நடிச்சது காரணமே ரஜினிகாந்த் அப்படின்னு சொல்றாருன்னா ரஜினிகாந்துக்கு அந்த கில்ட் இருந்திருக்குமா படம் பார்த்ததுக்கு அப்புறமா? நம்மளை நம்பி ஒருத்தர் வந்தாரு. இல்ல அந்த அளவுக்கெல்லாம் சினிமாவில் நீங்க ஒரேடியா வால் பிடிச்சி போயிட்டே இருக்க முடியாது. ரஜினிக்காக அவர் வந்திருக்கிறாரு. அதற்கப்புறம் முடிவு பண்ண வேண்டியது அவரு தானே. எப்படியும் கதை சொல்லாம இவர் உள்ள வரப்போறது இல்லை. முழுக்க முழுக்க சார் நீங்க என்ன பண்ணாலும் பரவாயில்ல அப்படின்ட்டுலாம் வரப்போறது இல்லைல்ல. என்னுடைய லைனை சொல்லுங்கன்னு இருப்பாருல்ல. அதனால பாதி தவிர அவர்கிட்ட தான் இருக்கு. அதை வந்து அதெல்லாம் சினிமாவில் அவங்களுக்கு பழகின விஷயங்கள் தான். ஆமீர் கானை வச்சு அடுத்து பண்ண போற ப்ராஜெக்ட் அதை பத்தி எந்த அப்டேட்டும் இல்லை. அது ஒருதியா நடக்குமா சார் அந்த படம்? சார் சினிமாவில் வந்து எப்பவுமே நீங்க தொடர்ந்து வெற்றிகளை கொடுத்துக்கிட்டே இருக்கணும். நீங்க எங்கேயாவது சொதப்புனீங்கன்னா உங்களுடைய அடுத்தடுத்த ஐடியாக்கள் எல்லாமே வந்து இந்த சீட்டுக்கட்டு மாதிரி சரிஞ்சிக்கிட்டே இருக்கும். அதுதான் வந்து உண்மை. இது எவ்வளோ பெரிய டைரக்டர்லாம் இங்கே பார்த்தாச்சு. கொடி கட்டி பிறந்த டைரக்டர்கள் எல்லாமே ஒரு 2 படத்தில் எங்கே இருக்காங்கன்னே தெரியாது. அப்படியே முற்றிலும் ஒதுக்கிடுவாங்க வேண்டாம் அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி வந்து அடுத்து அமீர்கான் படம், இப்போ இந்த படமே வந்து ரஜினி இப்படி ஒரு பதிலை சொன்னது அமீர்கான் வரைக்கும் போயிருக்கும். ஓ ரஜினி வேணான்ட்டாராமே அப்படின்லாம் தோணும். அப்போ இந்த படத்தை கன்வின்ஸ் பண்ணி இதுக்குள்ளே வர வேண்டிய பொறுப்பும் அக்கறையும் லோகேஷுக்கு தான் இருக்குது. இப்போ இந்த படம் வந்து இதோட முடிஞ்சு போகிறதில்ல. இப்போ விக்ரம்கிட்ட போய் ஒரு பிரமாதமான ஒரு கதையை சொல்லி நல்ல அருமையான ஒரு திரைக்கதை சூப்பரான சீன்களோட ஒரு கதையை சொல்லி சார் நீங்கள் ரஜினி சார்கிட்ட பேசுங்கன்னு சொல்லிட்டாருன்னா இது நாளைக்கே வேற மாதிரி ஆயிடும். இதே லோகேஷ் இயக்குற மாதிரி சூழ்நிலையும் வரலாம். அதை லோகேஷ் தான் பண்ணணும். ஏன்னா இது வரைக்கும் வந்து வெறும் அவ்வளோ சம்பளம் கொடுத்தாங்க, ஒரு மெத்தனமாக இருந்துட்டார் அவர். இது நம்ம நினைக்கிறது ஒர்க் அவுட் ஆகணும்னு இருந்துட்டார். ஆனால் அப்படி இல்லை. யாராக இருந்தாலும் இழுத்து கீழே கொண்டு வந்து விட்டுருவாங்கங்கிறத அவர் புரிஞ்சுக்கிட்டாருன்னா அந்த ஒர்க் பண்ணுற இதில் வந்து ஒரு மாறும், ஒரு அக்கறை வரும் தனியாக. ஸோ அப்படி ஏதாவது ஒன்று உருவாக்கி போய் கமல்கிட்ட சொல்லி கன்வின்ஸ் பண்ணி திரும்ப இதுக்குள்ளே வந்துட்டாருன்னா அந்த பழைய பெருமையோட வண்டியை ஓட்டிடலாம். இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். கைதி 2ல பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 75 கோடி ரூபாய் சம்பளம் கேட்குறாரு அப்படிங்கிற ஒரு தகவல் வந்துட்டு இருக்கு. அது உண்மை தானே சார்? ஆமாம்மா. அது ஏன்னா கார்த்தியோட அதிகபட்ச ஹிட்டானாலே 100 கோடி சம்பாதிச்சாதான் அது போட்ட காசு எடுக்க முடியும். இது எல்லாமே கூலி படத்துக்கு முன்னாடிங்க. ஓகே, கூலி படம் கமிட் ஆகி இருக்கும்போது நடுவில் பேசப்பட்ட வார்த்தைகள் தான் இது எல்லாமே. 75 கோடி, அவர் 80 கோடி கேட்டு 75க்கு வந்து இவங்க 70ல் நின்னாங்க. எஸ்ஆர் பிரபு சரி ஓகே 70. ஆனால் அடுத்து ரஜினி படம் பண்ண போறாரு, ரஜினி கமல் படம் அவர் பண்ண போறாருன்னு தெரிஞ்ச உடனே எஸ்ஆர் பிரபுக்கே பெரிய வருத்தம். ஒருவேளை அந்த படத்தை அவர் பண்ண போனாருன்னா இந்த படத்தை டிராப் பண்ணிடலாங்கிற அளவுக்கு அவர் முடிவு எடுத்தார். ஏன்னா ஒரு மனுஷன் எவ்வளவு காலம் காத்துட்டு இருக்க முடியும்? கைதி படத்துலேருந்து அதுக்கப்புறம் வந்து மாஸ்டர் பண்ணாரு, லியோ பண்ணாரு, விக்ரம் பண்ணாரு, கூலி பண்ணாரு, எல்லாத்துக்கும் அவர் விட்டு கொடுத்துட்டே இருக்காரு. ரைட் அக்ரிமெண்ட் இல்லைன்னா கூட ஒரு ஓரலான வார்த்தை தானே, நீங்க பண்ணிட்டு வாங்கன்றாரு.
எல்லா படத்தையும் விட்டு கொடுத்துட்டு இப்போ கடைசியாக வந்து நான் ரஜினி கமல் பண்ணுற படத்தை பண்ணிட்டு வராங்கும் போது அவர் அப்செட் ஆகிட்டு இல்லைங்க அப்படி ஒரு ஐடியா இருந்தால் இந்த படத்தையும் நம்ம ட்ராப் பண்ணுவோம் வேண்டாங்கிற அளவுக்கு போயிட்டாரு. இப்போ அவரே கைதி 2 பண்ணுவாரான்னு தெரியல. ஏன்னா இப்போ 75 கோடி முடிவு வந்து அவர் எடுக்கல, இல்லை 75 கோடி கட்டாயம் கொடுக்க மாட்டாங்க. அதில் பாதி அளவு சம்பளத்தை குறைச்சிடுவாங்க. குறைச்சிட்டு இது பண்ண முடிஞ்சா பண்ணுங்கம்பாங்க. இதில் இது பல சிக்கல்கள் இருக்குது. இல்லை இன்னொன்று எஸ்ஆர் பிரபு வந்து லோகேஷ் கனகராஜுங்கிற பிராண்டை நம்பி தான் இதில் இறங்குறாரு. இப்போ இன்னைக்கு அந்த பிராண்டுக்கு எவ்வளோ வேல்யூ இருக்குங்கிறத பொறுத்து அவர் ஃபண்டே ரைஸ் பண்ண முடியும். அவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. கார்த்தி படத்தை லோகேஷ் கனகராஜ் பண்ணுறாருன்னா லோகேஷ் கனகராஜ் கார்த்தி 2 பேர் பேரை மட்டும் சொல்லி வித்துடலாம். அதில் அதிக பங்கு லோகேஷுக்கு தான் இருக்குது கார்த்தியை விட. அப்படி இருக்கும் பொழுது இன்னைக்கு அவரே டவுன் ஆகும்போது இது எந்த பட்ஜெட்டில் எடுத்து எந்த பட்ஜெட்டில் பிஸ்னஸ் பண்ணுவீங்க? அது அந்த பல சவால்கள் இருக்குது. லோகேஷ் கனகராஜ் இனிமேல் மாற்றிப்பார் நினைக்கிறீங்களா? ஏன்னா தொடர்ச்சியாக ஏதோ ஒரு ஸ்கூல் ஃபங்க்ஷனில் பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட பேசும்போது ஏதோ ஒரு நெகட்டிவாக ஒரு கேள்வி கேட்கும்போது நான் இத்தனை ஹீரோக்களை வந்து அறிமுகப்படுத்தியிருக்கேன் அப்படின்னு அவர் பதில் வந்து ரொம்ப ராணுவத்தோடு இருந்தது அப்படிங்கிற மாதிரியான விமர்சனம் வந்தது. ஏற்கனவே எஸ்ஏசி அவர்களுமே பார்த்தீங்கன்னா லியோ படத்தில் செகண்டாக பற்றி பேசும்போது போன டக்குன்னு கட் பண்ணிட்டார் அப்படிங்கிற இந்த இதெல்லாம் இனிமேல் மாற்றிப்பார் நினைக்கிறீங்களா? இல்லை அது சொல்ல முடியாது. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் வந்து ஒரு தனிப்பட்ட எல்லை இருக்குது. ஓகே, இப்போ நம்ம வந்து நம்மளை இவங்க கோவப்படுத்திட்டாங்கன்னு தெரிஞ்சா அதற்கப்புறம் அந்த ஃபோன் காலை வந்து கண்டினியூ பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அது விஜயோடைய அப்பாவாக இருந்தாலும் சரி. ஆனால் நான் திரும்ப கூப்பிட்றேன்னு சொன்னவர் அதுக்கப்புறம் கூப்பிட்டு சார் தப்பாக எடுத்துக்காதீங்க, எனக்கு இன்னென்ன ப்ரெஷர் இருந்துச்சு அதனால நான் அப்படி பண்ணிட்டேன்னு. ஏன்னா அவர் மூத்த இயக்குனர். அவர் வெறும் விஜய் அப்பா கிடையாது, பல வெற்றி படங்களை கொடுத்த ஒரு மிகப்பெரிய இயக்குனர் அவர். அந்த மரியாதைக்காகவே நீங்கள் திரும்ப பேசியிருக்கணும். இந்த நிமிஷம் வரைக்கும் என்னை கூப்பிடலன்னு ஒரு வெளியில் சொல்லி ரொம்ப சங்கடமாக இருந்துச்சு. இன்னொன்று வந்து இப்போ அவரை வந்து டிஸ்கரேஜ் பண்ணுற மாதிரி யாராவது பேசுனாங்கன்னா கட்டாயமாக யாராக இருந்தாலும் கொஞ்சம் கோபம் தான் வரும். அது காலேஜில் பேசுனா கூட மாணவர்கள் பேசுகிறாங்களேன்னு எடுத்துகிட்டு போக முடியாது. அது ஒரு வருத்தம் இருக்கும். அதுக்கேற்ற பதில் அவர் சொல்லுவார். அதெல்லாம் நம்ம குறையா சொல்ல முடியாது. மிக்க நன்றி சார். சினிமா மற்றும் அரசியல் தொடர்பாக பல்வேறு விஷயங்கள் எங்களோட பகிர்ந்து கொண்டீங்க. நன்றி.